தரமற்ற முறையில் சாக்கடை கால்வாய் கட்டும் பணி நடந்து வந்த நிலையில் தினமலர் செய்தி எதிரொலியால் தடுத்து நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து தரமான கான்கிரீட் கால்வாய் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவை சிங்காநல்லூரில் இருந்து வரதராஜபுரம் காமராஜபுரம் வழியாக ஹோப் காலேஜ் வரை மாநகராட்சி சார்பில் புதிதாக சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. மொத்தம் 3.9 கோடி ரூபாய் மதிப்பில் மூடு பலகையுடன் கூடிய கால்வாய் அமைக்கப்படுகிறது. இதற்காக கால்வாயை ஒட்டி அமைந்துள்ள வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்களின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் கால்வாய் தூர்வாரி சென்டரிங் அடித்து பின்னர் கான்கிரீட் கலவை மூலம் கால்வாய் அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே பாதி பணிகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காக பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பல இடங்களில் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட குழிக்குள் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்கின்றன. மேலும் குடியிருப்புகளுக்குள் இருந்து வரும் கழிவுநீர் கான்கிரீட் கொட்டப்படும் இடத்திற்குள் வராமல் இருப்பதற்காக தடுப்புகளும் அமைக்கப்படவில்லை. தற்காலிக மோட்டார்கள் வைத்து கழிவுநீரை அப்புறப்படுத்தாமல் அதன் மேலேயே கான்கிரீட் கலவை கொட்டப்பட்டு வருவது தினமலர் கள ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து அங்கிருந்த மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்களிடம் கேட்டபோது இது கெமிக்கல் கலந்த கான்கிரீட், எனவே சீக்கிரம் இறுகிவிடும் என நம்ப முடியாத காரணங்களை தெரிவித்தனர். அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தபோது கால்வாய்க்காக ஆக்கிரமிப்புகளே சரிவர அகற்றப்படவில்லை, மேலும் கால்வாயும் தரமற்ற முறையில் அமைக்கப்படுகிறது என புலம்பினர். தொடர்ந்து உரிய ஆதாரத்துடன் மாநகராட்சி உயர் அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதை அடுத்து அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஆய்வில் தரமற்ற முறையில் கால்வாய் அமைக்கப்படுவது தெரியவந்தது. பின்னர் அதிகாரிகள் கான்ட்ராக்டர்கள் மற்றும் ஊழியர்களை எச்சரித்தனர். கழிவுநீரை முழுமையாக வெளியேற்றிய பின்னர்தான் கலவை கொட்ட வேண்டும் என உத்தரவிட்டனர். இதன் காரணமாக தற்போது தரமான முறையில் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது.